இந்த ஏக்கத்திலே வளர்ந்து வருகிறார்கள். வளர்ந்து வரும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த அன்பை அவர்கள் ருசிக்கிறார்கள். ரோமர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே பொழிந்தருளப்பட்ட தெய்வீக அன்பு அவருடைய உள்ளத்திலே அந்த அன்பு அப்படியே நிறைந்திருந்தது. அதை நாம் பார்க்க முடியும். அது ஒரு இயற்கையாகவே அவர் உள்ளத்தில் நிறைந்திருந்தது. அந்த அன்பு சகலத்தையும் தாங்கியது, சகலத்தையும் சகித்தது. அவர்கள் கடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்கும் பொழுது அங்கே காணப்படுகிற பள்ளங்கள், மேடுகள், சவால்கள், இவை எல்லாத்தையும் அவர்கள் சகித்தார்கள். ஆரம்ப காலத்திலே வாழ்க்கையின் ஆரம்ப பள்ளிகளிலே அருமையான 2 பிள்ளைகளையும் வளர்த்தெடுத்தது. அந்த அன்பினாலே பிள்ளைகளை அவர் வளர்த்தார்கள். அந்த பிள்ளைகளுக்கும் அந்த அன்பை அவர்கள் ஊட்டினார்கள். 24ஆம் தேதி மாலை பொழுது கூட அவர்கள் அந்த மொட்டை மாடியிலே போய் நின்று பேரப்பிள்ளைகளோடு கூட இந்த கிறிஸ்துமஸ் பட்டாசு வெடித்து மகிழ்ந்திருக்கிறார்கள். இதெல்லாம் நினைக்கும் பொழுது அவர்கள் உள்ளமெல்லாம் மகிழ்ச்சி. பிள்ளைகள் பிரியமானவர்களே, 2வது அவருடைய வாழ்க்கையிலே சரோஜினியில் சிறமாய் சொன்னார் அன்பு. அடுத்தது அவர்கள் யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாது என்று நினைக்கிறவர்கள். நான் ஒரு தவறு செய்வதால் அவர்களை கண்டாலோ அல்லது தவறு செய்ததாக அவர்கள் நினைத்தாலும் கூட அதை சுட்டி காட்டும் பொழுது எங்கே நான் கஷ்டப்பட்டிருக்கிறேனோ என்று நினைத்து கஷ்டப்படாதபடிக்கு சொல்லுவார்கள். இது கையெழுத்த அடுத்தவர்கள் மனம் கஷ்டப்படக்கூடாது, அடுத்தவர்கள் எந்த விதத்திலும் நாம் கஷ்டப்படுத்திவிடக் கூடாது என்று சொல்லி அவர்கள் நினைக்கிறவர்கள். வாழ வேண்டும் என்ற தீர்மானத்தோடு கூட நாம் புதிய ஆண்டுக்குள் செல்ல வேண்டும். அருமையான பிள்ளைகள், பேர பிள்ளைகள் எல்லாரும் இந்த தீர்மானத்தை எடுத்துக் கொள்ளலாம். தாயார் பரலோகராக இருக்கிறார்கள், நம்மை வாழ்த்துக் கொண்டிருக்கிறார்கள், நமக்காக வேண்டுதல் செய்கிறார்கள், தேவனை துதித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நம்பிக்கையோடு நாம் அவர்கள் விட்டு சென்ற அந்த அன்பை தேவனிடத்தில் விட்டுக் கொள்கிறோம். தேவன் அன்பினால் உங்களை நிரப்புவாரா?